ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிப்டிட்டி. காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா லெவல்ஸும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். காய்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம். இந்த வீடியோ கோர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, என்எஸ்சி சைட்டில் போய்ட்டு இந்த அட்வான்ஸ் லெவலில் எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேயில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எப்படி வரும், அதுக்கப்புறம் ஒரு 0 to ஹீரோ கான்செப்ட் எப்படி வரும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கோர்ஸில் இருக்கும். ஓகேங்களா? இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஐஏடிஏ டேட்டாவோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ, எந்த வித கால்குலேஷனும், மிக முக்கியமாக கால்குலேஷனும் போட மாட்டோம் கைஸ். ஒரே ஒரு லெவல், அவ்வளோதான். அந்த லெவலை எப்படி எடுக்கணும்னு கற்றுட்டு அந்த லெவலை வச்சு நம்ம இன்ட்ராடேல ட்ரேட் எடுக்க போகிறோம். இவ்வளோ தான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவல் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 25,430 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனால் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம 10 மினிட்ஸ்லேயே எடுத்துட்டோம் என்ட்ரி. அது ஏன் எடுத்தோம் நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக 10 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,350, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் இறங்கிடான். எஸ்டர்டே ஐக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? மெயின் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்டர்டே ஐ உள்ளே மார்க்கெட் வருது, ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? மார்க்கெட் நெகட்டிவ். ஓகேங்களா? ஓகே, இப்போது 10 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 310 வரைக்கும் வந்துச்சு மார்க்கெட்டு. ஆனால் நம்ம 10 நிமிஷத்தில் என்ட்ரி எடுத்தோம். ஏன் அதை எடுத்தோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? 25,350 மார்க்கெட் இருக்கும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஓகேங்களா? அப்போது 25,300 காலும் 25,400 புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா? மார்க்கெட் நெகட்டிவ். ஓகேங்களா? எஸ்டர்டே ஐக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழேன்றதுனால நம்ம போய் புட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இதுதான் புட்டோட சார்ட்டு. 25,400 அப்படின்ற புட்டோட சார்ட்டு. ஓகேங்களா? இவனை ஏன் எடுத்தோம், 10 நிமிஷத்தில் ஏன் இவனை எடுத்தோம் அப்படின்னா, மார்க்கெட் எஸ்டர்டே ஐ உள்ளே இருக்குது. அப்போது கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடச்சிருக்க மாட்டான். ஓகேங்களா? கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடச்சா மட்டும்தான் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடைக்கணும். ஓகேங்களா? 10 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக 175 அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? அதாவது 25,400 புட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? தெளிவாக சப்போர்ட்டில் இருக்கிறோம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து 9.15, இதுதான் 9.15 கேண்டில். 9.15 கேண்டில். ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இவன் தெளிவாக அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கான். 74 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். இந்த அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறான். ஓகேங்களா? பர்ஃபெக்டாக மார்க்கெட் அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. ஆனால் இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான். ஓகேங்களா? அதாவது எஸ்டர்டே லோ உடைக்க மாட்டான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை தாண்டாமல் கீழே இருக்குது. ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே ஐக்கு கீழே இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? அப்போ இவன் எஸ்டர்டே லோவை உடைக்கக்கூடாது. ஓகேங்களா? 10 நிமிஷத்தில் அவன் எஸ்டர்டே ஐயையும் ஓப்பனையும் கீழே உடைக்கிறான். யார்? கால் ஆப்ஷன். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் 10 நிமிஷத்தில் அட்வான்ஸ் லெவலையும் எஸ்டர்டே லோவையும் உடைக்காமல் மேலே வரான். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐக்குள்ளே இருக்குது அப்படின்னா, புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவில் தான் இருக்கும். ஓகேங்களா? அவன் ஐயை உடைச்சா தான் இவன் லோவை உடைப்பான். அப்போ அவன் ஐயை உடைக்கலைன்றது மார்க்கெட்டும் 10 நிமிஷத்தில் ஐக்குள்ளே தான் இருக்குது, கால் ஆப்ஷன் ஐக்குள்ளே தான் இருக்குது. நான் உங்களுக்கு வேணால் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போது அங்கே இருந்த இந்த மணி பார்த்தீங்கன்னா 25,300, 350 தான். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் 25,300 கால் ஆப்ஷன். இதுதான் 25,300 கால் ஆப்ஷன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஐ இங்கே இருக்குது. இவன் எங்கே இருக்கான் பாருங்கள். அதாவது 217ன்றது ஐ. இவன் ஓப்பன் எங்கே ஆகிறான் பாருங்கள்.
177. அப்போ இவன் ஐயை உடைக்கலன்றது 10 நிமிஷத்தில் இன்னும் கீழே போயிட்டான். 10 நிமிஷத்தில் 158 கிட்டே வந்துட்டான். ஓகேங்களா. இவனோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து 125. ஓகேங்களா. எந்த அட்வான்ஸ் லெவலும் மீட் ஆகலை இவனுக்கு. ஓகேங்களா. இவனோட அட்வான்ஸ் லெவல் இங்கே இருக்குது. அதாவது 137 அப்படின்றது இவனோட அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா. இவனோட அட்வான்ஸ் லெவல் 137 இங்கே தான் இருக்குது. ஆனால் 10 நிமிஷத்தில் இவன் இங்கே இருக்கான். எந்த அட்வான்ஸ் லெவலையும் மீட் ஆகலை. ஐயை உடைக்கலை. மெயின் இதுதான். இவன் ஐயை உடைக்கலைன்னா புட் ஆப்ஷன் லோவாக உடைக்காது. அதனால தான் நம்ம அவனை 10 நிமிஷத்துலேயே எடுத்தோம். இந்த மாதிரி என்ட்ரி இது வந்து ப்ராக்டிஸில் தான் வரும். ஆக்சுவலாக வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி இவன் ஐயை உடைக்காமல் ஒரு 2 கேண்டில் கீழே வந்துட்டான் அப்படின்னா, இவன் லோவை டச் பண்ணியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக லோ உள்ள வந்துடுவான். ஒரு டைம் லோ கீழே இருக்கும், அப்போ கூட இவன் லோ உள்ள வந்துடுவான். லோ கீழே இருக்கும்போது அது ஜாக்பாட் கால்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. ஏன்னா லோ உள்ள வந்துடுவான்னு நம்மளுக்கு தெரியும். நேற்று முந்தானத்துலாம் நடந்தது அந்த மாதிரி. ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ 10 நிமிஷத்தில் இவன் இங்கே இருக்கான். அட்வான்ஸ் லெவலில் தெளிவாக இருக்கான். அப்போ இவனை என்ட்ரி எடுக்கணுமா வேண்டாமா? இவன் லோ உடைக்க மாட்டான்றது தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில்லையே தெரிஞ்சிச்சு. 10 நிமிஷத்தில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஏன் அப்படின்னா அவன் வந்து எஸ்டர்டேக்கு கீழே இருக்கிறான். கீழே உடச்சி கீழே வரான். மார்க்கெட்டும் சேம் சினாரியோ. ஓகேங்களா. 2 பேரும் சினாரியோ இருந்தால் பவர் அதிகம். ஒரு டைமில் மார்க்கெட் உடைக்கும், ஆனால் ப்ரீமியம் உடைக்க மாட்டான். ஆனால் 2 பேருமே இருக்கிறாங்க. அதனால தான் இந்த என்ட்ரி நம்ம 10 நிமிஷத்துலேயே எடுத்தோம். சில பேர் கேட்கலாம், ஏன் 15 மினிட்ஸ் கழிச்சு நான் என்ட்ரி எடுக்கணும்? கண்டிப்பாக 15 மினிட்ஸில் தான் என்ட்ரி எடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி அதாவது எந்த சினாரியும் இல்லை, கன்ஃபார்மாக எந்த என்ட்ரியும் தெரியல, நம்மளுக்கு எவன் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றதே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 15 மினிட்ஸ் இல்லை ½ அன் ஹவர் 1 ஹவர் வெயிட் பண்ணி பொறுமையாக நம்மளுக்கு அந்த செட்டப் க்ரியேட் ஆனவுடனே, அதாவது எஸ்டர்டே ஐ உள்ளே வர்றது, எஸ்டர்டே லோ உள்ளே வர்றது, இந்த மாதிரி செட்டப் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் ஓப்பன்லேயே 10 நிமிஷத்தில் கிடைக்குதுன்னா எடுக்கலாம். 5 நிமிஷத்தில் எடுக்க வேண்டாம், 10 நிமிஷத்தில் எடுக்கலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா. இது ப்ராக்டிஸில் வரும். ஓகேங்களா. இன்னொன்று மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட் 2 சைடும் மூவ் ஆகும். ஓகேங்களா. இப்போ இது வந்து புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா அடுத்தது கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா. அதனால தான் இந்த என்ட்ரி நம்ம எடுத்தோம். ஓகேங்களா. 10 நிமிஷத்தில் இவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டி இங்கே வைக்கிறான். இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். 75லேயே நம்ம ஆக்சுவலாக இவன் 2வது கேண்டில் இதை தாண்டும் போதே எடுத்துட்டோம். நம்ம அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போதே பஃபர் வச்சு எடுத்தோம் நம்ம. ஓகேங்களா. இவன் வந்து எவ்வளோ தூரம் போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 215 வரைக்கும் போச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா. நீங்கள் 175ன்றது ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தள்ளி இல்லை 180 எடுத்திருந்தா கூட மார்க்கெட் 35 பாயிண்ட் போச்சு. ஓகேங்களா. ஆனால் இவன் ஓப்பனுக்கு கீழே ஓப்பன் பண்ணவன். ஓகேங்களா. 185ன்றது இவன் ஓப்பன் ப்ரைஸ். ஓகேங்களா. இவன் ஓப்பனுக்கு கீழே இருந்தவன். மேக்ஸிமம் ஓப்பன் வரைக்கும் போவான், இல்லைனா அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் போவான். அவ்வளோதான் போக முடியும். அப்படியே அதை உடைச்சாலும் அது ஃபேக் பிரேக்அவுட் ஆகி கீழே தான் வரும்ன்றதை நான் நேற்றே சொன்னேன் உங்களுக்கு. நேற்று முந்தானேற்று நிறைய மார்க்கெட் சொல்லியும் ஓப்பனுக்கு கீழே ஓப்பன் பண்ணவன் உடச்சி போயிடணும், திருப்பி வரவே கூடாது. அந்த இடத்துக்கு வந்தால் கீழே உடைக்கிறதுக்கு தான் சான்ஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா. அதிகப்படியான மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே ஓப்பன் பண்ணுறவன் அதை தாண்டி மேலே போனாலும் உள்ளே வந்துடுவான். ஓகேங்களா. இது அதிகப்படியாக ஒரு 10 மார்க்கெட்டில் 8 மார்க்கெட் இப்படி தான் நடக்கும். ஒரு 2 மார்க்கெட் ஒன்றும் அப்படியே போயிட்டே இருக்கும் ரேலியாக. ஓகேங்களா. அது தெரியாது. ஆனால் அதிகப்படியாக நடக்கிறது இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா. அப்போது இவனை நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 15-30 பாயிண்ட் டார்கெட் முடிச்சா வெளியே வந்துடணும். ஏன்னா இவன் ஓப்பனுக்கு கீழே இருந்து மேலே போகிறான், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்து மேலே போகிறான். அது வரைக்கும் போய் டச் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்துடுவான். இந்த இடத்துல பாருங்கள், நின்னானா பாருங்கள், இவன் நிற்கவே இல்லை பாருங்கள், உடச்சிட்டான் டக்குன்னு. ஒரு கேண்டில் நின்றுது, அப்புறம் உடனே உடச்சிட்டான். ஓகேங்களா. அப்போது இவன் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால 2 சைடும் மூவ் ஆகும். ஓகேங்களா. அப்போது இவன் வந்து லோவை உடைக்காமல் லோவில் சப்போர்ட் எடுத்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணியாச்சு நம்ம. 2வது வந்து இவன் இதை கீழே உடைச்சிட்டானா முடிஞ்சுது, வீக் ஆகிட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா. இன்னொன்று பாருங்கள், இவன் அட்வான்ஸ் லெவலுக்கு உடச்சி தான் மேலே போடுவான். அட்வான்ஸ் லெவலில் உடச்சிட்டான் கீழே. இன்னொன்று எஸ்டர்டே லோவையும் உடச்சிட்டான். இவன் எஸ்டர்டே லோவை உடைச்சான் அப்படின்னா அப்போ தான் கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஒன்று ஓப்பனையும் உடச்சிட்டான், இன்னொன்று அட்வான்ஸ் லெவலையும் உடச்சிட்டான், இன்னொன்று லோவையும் உடச்சிட்டான். எத்தனை மணிக்கு? ஒரு 12:45 மணிக்கு. ஓகேங்களா. அப்போ தான் நீங்கள் போய் கால் எடுக்கணும். ஓகேங்களா. அப்போ தான் போய்ட்டு கால் எடுக்கும். ஏன்னா இவன் டோட்டல் வீக்கு. அப்போ தான் கால் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இவன் ஓப்பனுக்கு கீழே வந்தாலே அவன் வீக்கு தான். ஓப்பனுக்கு கீழே வந்தாலே இவன் வீக்கு தான். ஏன்னா ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் வீக்கு தான் எப்போதுமே. இன்னொன்று அட்வான்ஸ் லெவலில் உடச்சிட்டான் போது டோட்டல் வீக் அவன் 10:30 மணிக்கே உடச்சிட்டான் அட்வான்ஸ் லெவலில். ஆனால் லோவை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. லோவையும் உடச்சிட்டான் ஆக்சுவலாக.
ஒரு 10:50 ஆமாம் 10:50 11 மணிக்கெலாம் உடச்சிட்டான். தெளிவாக உடச்சி இங்கே நிற்கிது மார்க்கெட். ஓகேங்களா, இந்த இடத்துல நிற்கிது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். 1 செகண்ட், இந்த இடத்துல பாருங்கள் 10:50க்குலாம் உடச்சிட்டான். கீழே லோ இங்கே இருக்குது, 2 கேண்டில் தெளிவாக உடச்சிட்டாங்க. 11 மணிக்கு ஷார்ப்பாக உடச்சிட்டான். அப்போ தான் மார்க்கெட் வீக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இவன் இனி பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சிச்சு. இவன் வீக் ஆகிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக கால் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான், இன்சைட் மார்க்கெட். ஓகேங்களா, அப்போது அங்கே இருந்த இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,300 கால். ஓகேங்களா, 25,300 கால் நீங்கள் எப்படி எடுப்பீங்க? அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் எடுப்பீங்க. ஓகேங்களா, இவன் வந்து ஐயை உடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா புட் ஆப்ஷன் லோ உடைச்சிட்டான். லோ உடைச்சிட்டான்னா கால் ஆப்ஷன் ஐயை தாண்டும் அப்படின்ட்டு தான் ரூல். ஓகேங்களா, இது தாண்டியே ஆகணும்ட்டு 100% கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா, இதுவன் தாண்டாமையும் இன்றைக்கி மாதிரி நிற்பான் சில டைம். இதுக்கு தான் நம்ம மார்க்கெட் எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் நம்ம டார்கெட் என்னவோ அதில் வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட், அதுக்கப்புறம் 15 பாயிண்ட். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நடக்காமையும் போகலாம் சில டைமில். இவன் பாருங்கள், ஆக்சுவலாக ஐயை உடைக்கணும், ஏன்னா புட் ஆப்ஷன் லோவை உடச்சிட்டான். அப்போ இவன் ஐயை தாண்டணும். ஏன் அவன் தாண்ட முடியல அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன்லேயே ஐயை உடச்சி கீழே வரக்கூடாது. ஓகேங்களா, ஆனால் சில டைமில் ஒரு 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் கீழே உடச்சி மேலே போயிடுவான். சில டைமில் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே மேலே போயிடுவான். அந்த மாதிரி டைமில் வந்து நல்லா மேலே போய் ரேலி ஆகிடுவான். ஆனால் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் மார்க்கெட் அப்படியே டியூன் ஆகிடுச்சு அப்படின்னாலே, அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே ரெண்டாவது அவன் பர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா, ஆனால் இவன் மேலே உடைக்காமல் போயிட மாட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால். ஓகேங்களா, இது வந்து ஐயை உடச்சி போகிறதுக்கும் அதிக சான்ஸ் இருக்குது, போகாமல் இருக்கிறதுக்கும் அதிக சான்ஸ் இருக்குது. எப்படி வேணால் நடக்கும். ஆனால் அவன் வீக் ஆகிட்டால் இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்றது 100% அப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, அப்போது இவனை நம்ம எடுத்தால் ஒரு 15 பாயிண்ட் இல்லை அடுத்த 15 பாயிண்ட்டில் வெளியே வரணும். இப்போ பாருங்கள் 138ன்றது இவனோட அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக 25,300 அப்படின்ற கால் ஆப்ஷனோட அட்வான்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 138. ஓகேங்களா, 138. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான் ஓப்பன்லேயே. ஏன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே வரும்போது இவனும் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். 174 அப்படின்றது இவனோட ஓப்பன் ப்ரைஸு. இவனை நம்ம எடுத்தால் எவ்வளோ டார்கெட் வைக்கணும்? 174 தான் வைக்கணும். ஓகேங்களா, அப்போ 140 உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குது. இவனை ஏன் நீங்கள் எடுக்கிறீங்க 11 மணிக்கு? ஆக்சுவலாக இவனை எதுக்கு நம்ம 11 மணிக்கு எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன ரீசன் சொல்லிட்டு. புட் ஆப்ஷன் டோட்டலாக வீக் ஆகிட்டான். ஓகேங்களா, அதனால் இவனை எடுக்கிறோம் நம்ம. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக நம்ம இங்கேயே இவனை எடுக்கணும். அதாவது ஒரு 20-25 நிமிஷத்துலேயே மார்க்கெட் 10.15 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். ஓகேங்களா, அப்போ இவனை தான் நம்ம எடுக்கணும் ரெண்டாவது. ஏன்னா மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட். இன்னொன்று இவன் அட்வான்ஸ் லெவலில் தெளிவாக சப்போர்ட் ஆகிட்டான். ஓகேங்களா, இவனை 138 அப்படின்ற இடத்துல எடுத்துகிட்டு 175 அப்படின்ற அவனோட ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு வெளியே வரணும். 140 அப்படின்னா கூட 35 பாயிண்ட்டு. ஓகேங்களா, ஆக்சுவலாக ஐ வரைக்கும் போகணும் இவன், ஆனால் போக முடியாது. ஏன்னா இவன் ஓப்பன்லேயே கீழே உடச்சிட்டான். ஓப்பனையும் எஸ்டர்டேயும் கீழே உடைச்ச காரணத்தினால இவன் போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா, ஆனால் இவன் போக மாட்டான்னு சொல்ல முடியாது நம்மளால். ஆனால் நம்மளோட லெவல் வரைக்கும் தான் நம்ம டார்கெட் வைக்கணும். அது கண்ணுக்கு தெரிஞ்சு எது கரெக்டோ அது மட்டும் தான் நம்ம செய்யணும். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நடக்காது அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். இதுக்கு பேர் தான் டிசிப்ளின், இதுக்கு பேர் தான் சைக்காலஜி, இதுக்கு பேர் தான் மணி மேனேஜ்மெண்ட்டு, இதுக்கு பேர் தான் டிசிப்ளின் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவன் வீக்கானவனை இவனை எடுக்கணும். ஓகேங்களா, அவன் ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே உடைக்கும் போதே வீக் ஆகிட்டான். அதாவது 25,400ன்ற புட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேயே வீக் ஆகும். ஆக்சுவலாக வந்து இவன் மேலே போய் டார்கெட் கொடுத்தான் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம 10 நிமிஷத்தில் என்ட்ரி எடுத்தோம். இவன் போயிட்டு 218 வரைக்கும் போயிட்டு 35 பாயிண்ட் போச்சு. உடனே கீழே வந்துட்டான் ஓப்பனுக்கு கீழே. எத்தனை மணிக்கு? 9:40க்கு. ஓகேங்களா, 9:40க்கே நம்ம என்ட்ரி எடுக்கலாம்.
ஓப்பனை உடைச்சா முடிஞ்சது கதை. இவன் ஓப்பனை உடைச்சானா அவன் ஓப்பன் வரைக்கும் போகணும், அதுதான் ரூல். எவனா ஒருத்தன் ஓப்பனை கீழே உடைச்சா இன்னொருத்தன் ஓப்பன் மேலே போயிடுவான். எவனா ஒருத்தன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சா இன்னொருத்தன் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே உடச்சி மேலே போயிடுவான். இதுதான் ரூலு. ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம அதை வீக்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அது நீ ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்கோசம் நம்ம வீக்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், தெளிவாக அவன் 9:45 அவன் ஓப்பனை உடச்சி கீழே வரும்போது இவன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இவன் 9:45 மணிக்கு இவன் மேலே போகிறான் பாருங்கள். மேலே போகிறான் பாருங்கள். அவன் வீக் ஆகிட்டான். 9:45 வீக் ஆகிட்டான். 9:50 வீக் ஆகிட்டான். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் 9:50 புட் ஆப்ஷன் ஓப்பனை உடச்சி கீழே வீக் ஆகிட்டான். அப்போ கால் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறான் அப்படின்ட்டு. நம்மளுக்கு இந்த மணி கால் ஆப்ஷன் 25,300. ஓகேங்களா? இவன் அட்வான்ஸில் மீட் ஆனால் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். தெளிவாக மீட் ஆகிறான் பாருங்க. 19க்கே உக்காண்டானா அவன் வீக் ஆகும்போதே இங்கே வந்து நின்றுட்டான். ஓகேங்களா? 10 மணிக்கே வந்து நின்றுட்டான். ஆனால் இதில் உக்காந்தா தான் நம்ம எடுக்க முடியும். இதில் டச் ஆனால் தான் நம்ம எடுக்க முடியும். மேலே இருக்கிறான்லாம் எடுக்க முடியாது. ஓகேங்களா? எடுக்கலாம், ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 5 பாயிண்ட்குள்ளே தான் எடுத்துடலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் அதிகமாக வரும், வேறு எதுவும் கிடையாது. இங்கே கூட எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா கம்மியாக தான் இருக்குது, ஒரு 5 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இங்கே எடுத்தால் கூட உங்களுக்கு 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ், 30 தான் ஸ்டாப் லாஸ். வந்த லோ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸே கிடைக்காது பாருங்கள். வந்த லோ இதுதான் கரெக்டாக. நீங்கள் இங்கே எடுத்திங்கன்னா 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இங்கேருந்து இவன் போவானா அப்படின்னு கேட்டால் இவன் தான் 100% பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா நம்ம தெளிவாக எடுக்கிறோம். புட் ஆப்ஷன் வீக் ஆனவொன்னே ஓப்பனை உடச்சி மேலே போய் டார்கெட் கொடுத்தோம், ஓப்பனை உடச்சி கீழே வந்துட்டான் அப்படின்னா ரெண்டாவது ஆப்போனண்ட் வந்து ஓப்பன் வரைக்கும் போகணும், அதுதான் ரூல். ஓகேங்களா? அப்போ இவன் அட்வான்ஸில் மீட் ஆகிறான்னு கேட்டால் மீட் ஆகிறான். தெளிவாக வந்து கரைஞ்சி வந்து இதில் சப்போர்ட் எடுக்கலாம். எப்படி சப்போர்ட் எடுப்பான்? அட்வான்ஸ் லெவலில் கரைஞ்சி வந்து சப்போர்ட் எடுப்பான், இல்லை கீழேருந்து மேலே உடைப்பான், இல்லை எக்ஸாக்டாக அதுலேயே ஓப்பன் ஆகும். இந்த 3 விதமாக தான் அட்வான்ஸ் லெவலில் கரெக்டாக நம்ம மீட் ஆகுதுன்னு சொல்கிறது. அதில் கரெக்டாக டச் ஆகிறத தான் மீட் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்குன்னு மேலே இருக்கும்போது 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் மேலே இருக்கும்போது அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கான்னு எடுக்கிறதுனா அதுமாதிரி கிடையாது. இதெல்லாம் தான் நம்ம வீடியோ கோர்ஸில் தெளிவாக சொல்லியிருக்கோம். எப்படி மீட் ஆகும், எப்படி எடுக்கணும், எப்படி எடுக்கக்கூடாது, எல்லாமே சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி இன்சைட் மார்க்கெட் ஓகேங்களா ஐ உள்ளே வந்துடுச்சு. அதனால் நம்ம ஃபஸ்ட் ஆஃபில் புட்டை எடுத்தோம். ஏன் அவனை எடுத்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் ஐயை கீழே உடச்சிருக்கான், ஐயை தாண்டலை. அப்போது புட் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது, அதனால் அவனை எடுத்தோம். ப்ராஃபிட் 35 பாயிண்ட் கொடுத்தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவன் ஓப்பனை தாண்டி போனவன் ஓப்பனில் நின்று இருந்தால் தான் அவனே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஒன் சைட் மார்க்கெட் கீழே வந்துருக்கும், அவனை மேலேயே போயிருப்பான். ஆனால் அவன் எப்போ ஓப்பனில் நிற்கலையோ, ஓப்பனை கீழே உடைச்சிட்டான்னா வீக், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான். ஓகேங்களா? அப்போது இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். யார்? கால் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். அப்போது இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் நம்ம என்ட்ரி எடுக்கணும். கரெக்டாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலாம், நம்ம எடுக்கிறோம் ப்ராஃபிட். ஓகேங்களா? இவன் ஓப்பனுக்கு கீழே வந்தவன் கரெக்டாக நம்ம ஓப்பன் வரைக்கும் டார்கெட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் எங்கே வேணால் போனோம். இன்சைட் மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி மேலே எடுக்கவே கூடாது, இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு புட்டு ஒரு டார்கெட் கொடுத்தான், கால் ஒரு டார்கெட் கொடுத்தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட்டு ரேஞ்ச், அதுக்கப்புறம் ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் எல்லாம் மாட்டவே கூடாது. 2 சைடும் எடுக்கலாம் நம்ம. அவனை மாற்றி கூட எடுக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் வரும் உங்களுக்கு. அது டிசிப்ளினும் கிடையாது. மாற்றி எடுத்துக்கினே இருக்கிறதுலாம் ஒரு டிசிப்ளின் ட்ரேடு கிடையாது. ஓகேங்களா? அவனை ஒரு டார்கெட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டோமா, 15 பாயிண்ட் தான் டார்கெட்டு, அதை முடிஞ்சுதா, அவன் எப்படி வேணால் போட்டோம், கீழே வரட்டும் மேலே போட்டோம், என்ன வேணால் பண்ண, நம்மளுக்கு கவலையே கிடையாது. ரெண்டாவது அவன் ஓப்பனை உடச்சி லெவலை கீழே உடச்சிட்டோன்னா வீக்கு. அதுக்கப்புறம் காலை எடுக்கணும்னு நினச்சா எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்காதவங்க அந்த மாதிரி செகண்ட் ட்ரேட் எடுக்கலாம். அதுவும் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் இவனை எடுக்கிறோமா, இவன் ஓப்பன் கீழே இருக்கிறான், ஓப்பன் டார்கெட் வச்சோமா வந்துக்கினே இருக்கணும், அவ்வளோதான். இதில் அட்வான்ஸ் லெவலுன்றது, இந்த இடத்துல அட்வான்ஸ் லெவல் இருக்கிறதுன்றது ஸ்டூடெண்ட்டுகளுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போது ஸ்டூடெண்ட் இல்லாதவங்க இந்த கோர்ஸ் கற்றுக்கிட்டு தெளிவாக பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, எப்போவுமே இன்சைட் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ட்ரெண்டு மார்க்கெட்டோட இன்சைட் மார்க்கெட்டில் நல்லாவே நம்ம என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு முறையான ப்ராக்டிஸும் டிசிப்ளின் ட்ரேடும் மணி மேனேஜ்மெண்ட் தான் 100% இதில் சூப்பராக ப்ராஃபிட் பண்ணலாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஓகேங்களா? இது நம்ம டெய்லி நம்ம வீடியோவில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம 2 நாள் லீவ் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே பார்க்கலாம். திருப்பி சொல்கிறதுனா இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறோம், கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.